பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். I greet you again in the matchless name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் என்னை தேற்றியது. அந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாய் வைக்க ஆசைப்படுகிறேன். Turn with me to Exodus 23 verse 25. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவார். In English it says like this: worship the Lord your God and his blessings will be on your food and your water. And he says, I will take away sickness from among you. எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் யாருக்கு செய்வாராம்? அவரை சேவிக்கிறவர்களுக்கு செய்வாராம். இன்றைக்கு நாம் ஏதேதோ காரியங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். வேலைக்கு, உறவுகளுக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, தனித்து உலக காரியங்களுக்கு அநேக நேரங்களையும் நம்முடைய பலத்தையும் நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய திட்டங்களையும் கொடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவனுக்கென்று இந்த 2025ஆம் ஆண்டில் மற்றொரு முடிவை எடுப்போம். எப்படி என்று சொன்னால், அவரை சேவிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இன்றைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்தது ஒரு நோக்கத்திற்கு, அவரை பார்ப்பதற்கு. வசனம் அப்படித்தானே சொல்லுது, இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படி என்றால் கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். God is in expectation that his children, that is you and me, will be able to worship him, will be able to serve him. இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை விதைத்து ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாயிரு என்று எதிர்பார்க்கிற வேளையில் நாம் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாய், அவரை சேவிக்கிறவர்களாய், அவரை நேசிக்கிறவர்களாய் இருப்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் அதற்கு பின்பாய் ஒரு பலன் உண்டு. என்ன பலன் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னுடைய அப்பத்தையும் உன்னுடைய தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். எவ்வளவு பெரிய ஒரு காரியம்! அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டுமில்ல, உன்னுடைய நடுவில் காணப்படுகிற எல்லா விதமான பலவீனத்தையும் வியாதியையும் அவர் உன்னிடத்திலிருந்து விலக்குவாராம். Hallelujah. He will remove every kind of sickness and disease from you for those who worships him, for those who serves him, for those who seek him. இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போமா? இந்த புதிய ஆண்டில், இந்த ஜனவரி மாதத்துல, ஆண்டவரே, நான் உம்மை சேவிக்கிறவனாய், உம்மை ஆராதிக்கிறவனாய், போன வருஷம் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியாதான, இந்த வருஷம் நான் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நான் ஆசைப்படுகிறேன், என்னை என்னுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். Thank you. God bless you all.